அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மின்குரல்கள் 2வது பாகத்துல நம்ம 1945வது வருட மார்ச் மாத செய்திகளை படிச்சுட்டு இருக்கோம். சுவாமி விவேகானந்தர் பேசுறார். நான் இப்போதுதான் மகாத்மா கௌதம புத்தருடன் உங்களை பற்றி பேசினேன். புத்த பிரானுடைய மதம் இந்தியாவில் வேருடன் களைந்தெறியப்பட்டது துர்பாக்கியம்தான். இந்த கணத்தில் இருந்து அனைத்து மதங்களும், அதாவது அவற்றில் உள்ள ஆன்மீக விதைகளும் உங்களுக்குள் ஈர்க்கப்படட்டும் என்று நான் இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன். விவேகானந்தருடைய சஜஷன் அது மாதிரி இருக்கு. நம்ம எப்படி ஒவ்வொரு ஆன்மாவும் மாஸ்டரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், அது மாதிரி விவேகானந்தருடைய அந்த ஆலோசனை, அவருடைய சங்கல்பம் எப்படி இருக்குன்னா, உலகத்துல எத்தனை மதங்கள் இருந்தாலும் அதனுடைய உயிரோட்டம், அதனுடைய விதை, அதனுடைய அந்த உட்கரு அது பாபுஜிக்குள் ஈர்க்கப்பட்டு விடட்டும். எல்லா மதங்களை பின்பற்றுபவர்கள், எல்லா இறைவனை வழிபடுபவர்கள், எல்லா வழிபாட்டு முறைகளுடைய மூல ஆதாரமாக அவர் தான் இருக்கிறாரு. இதான் விவேகானந்தர் இப்படி சொல்றார். அதனால யாராவது வேற வழிபாட்டு முறைகள் எல்லாம் கடைபிடிக்கிறவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம வேற மாதிரி பார்க்க வேண்டாம். அதாவது இவங்க எல்லாம் ரொம்ப லோயர் லெவல்ல இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதுன்னா என்னன்னே தெரியாது அப்படிலாம் இல்லை. அவர்கள் எந்த மட்டத்துல இருந்தாலும் சரி, அவங்க எதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதனுடைய உண்மையான ஆணி வேர், அதனுடைய உண்மையான ஆதாரம், அதனுடைய விதை பாபுஜிக்குள்ளார இருந்துதான் வருது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை, அந்த மாதிரியான ஒரு சங்கல்பத்தை சுவாமி விவேகானந்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அனைத்து மதங்களும் அவற்றில் உள்ள ஆன்மீக விதைகள் உங்களுக்குள் ஈர்க்கப்படட்டும் என்று நான் இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யும் சேவை என் மனதிலும், மதிப்பிற்குரிய அனைத்து மூத்தோர்கள் மனதிலும் மிகுந்த நல்லெண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. மகிழ்ச்சியான செய்தி. பண்டாராவின் போது ஸ்ரீ கிருஷ்ணர் 3 நாட்கள் ஒளி உலகத்தை விட்டு வருகிறார். நீங்கள் இந்த நேரத்தில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். உலகத்தின் ஆன்மீக சரித்திரத்தில் இதுபோல் நடப்பது இதுவே முதல் முறையாகும். ஸ்ரீ கிருஷ்ணருடன் மதிப்பிற்குரிய ராதாவும் உடன் வருவார். இதற்கும் மேலாக இயற்கை, அதாவது கடவுளே உங்களுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கிறார். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களா இயல் உலக வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாலாஜி வந்தாரு, சுவாமி விவேகானந்தர் வந்தாரு, சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் அங்கிருந்து என்ன பண்ண போறேன், நானும் உங்களோட இருக்கிறேன் அப்படின்லாம் வந்தாங்க. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒளி உலகை விட்டு இங்கே வருகிறார். அவருடைய இயல் இருப்பிடத்தை விட்டு இங்க வர்றாரு. பண்டாராவின் போது அவருடைய முழு பிரசன்னம் இங்க இருக்க போகுது. அடுத்தபடியா அவர் மட்டும் வரல, அவரோடு ராதாஜியும் வருகிறார். 2 பேரும் வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிகச்சிறப்பு. அதுக்கும் மேல அந்த பரம்பொருளே, அந்த கடவுளே உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இது மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி உலக சரித்திரத்துல கிடையாது. எந்த ஒரு நிகழ்வுக்காகவும் முழுவதுமாக இது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணரோ ராதாவோ கீழே இறங்கி நின்னது கிடையாது. எல்லா ஒளி உலக ஆன்மாக்களும் கீழே வந்தது கிடையாது. ஏற்கனவே இது வரைக்கும் இடத்த விட்டே நகராத அகத்திய முனிவரும் அந்த 3 நாளும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு அவரும் வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஸ்ரீலங்காவிலேருந்து வர்ற துறவியும் வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய, இந்த ஒளி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆன்மாக்களும் அந்த ஒரு புனிதமான நாளுக்காக கீழே இறங்கி வர காத்துக்கிட்டு இருக்கின்றன, முடிவு செய்துட்டு இருக்கின்றன. ஏன்னா உலக சரித்திரத்தை மாத்த போற ஒரு நாளாக ஒரு புதிய அமைப்பு, ஒரு பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் நிலைத்து நின்று உலகத்தை திருப்பி போட்டு எல்லா ஆன்மாக்களையும் சரியான வழிக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அமைப்பினுடைய துவக்க நாளாக அந்த பண்டாரா இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால இவ்வளவும் நடக்குது. அந்த ஒண்ணுக்காக இவ்வளவு தயாரிப்புகளும் நடைபெற்று கொண்டு வருகின்றன. மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் உண்மையிலேயே என் பெயரை நிலைநாட்டி விட்டீர்கள்.
இந்த சோதனைகளில் இருந்து வேறு எவராலும் வெற்றிகரமாக மீண்டிருக்க முடியாது. நம் இருவருக்குள் இருக்கின்ற இந்த ஒத்துணர்வு மதிப்பிற்குரிய மூத்தோர்களிடையே பெரும் போற்றத்தக்க விஷயமாக இருக்கிறது. எப்படி நம்ம பேசிக்குவோம், என்ன மாதிரியா அவங்க 2 பேருடைய அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நம்ம பேசிக்கிற மாதிரி பாபுஜிக்கும் லாலாஜிக்கும் இடையில இருக்கிற அந்த ரெசனேஷன்னா அதாவது வந்து குரு சொல்றதை செய்யற சிஷியன் இருக்கிறான். குருவனோட மனதுல ஒரு எண்ணம் தோன்றும் போது அதை நிறைவேற்றுகின்ற சிஷியர்களும் இருக்கிறார்கள். ஆனா லாலாஜிக்கும் பாபுஜிக்கும் இடையில உள்ள அந்த தொடர்புல அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா, மேல் மனதுல லாலாஜி வந்து தன்னுடைய மனைவியையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் கண்டித்து அவர்கள் மேல வந்து அழிவு பணியை ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு போய் உத்தரவு போடுற லெவல்ல லாலாஜி இருக்கிறார். ஆனா அன்கான்சியஸ்லி அவருடைய உள் மனதுல வந்து இந்த அம்மாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் அவரை அறியாமலேயே இருக்கு. பாபுஜி அவருடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை சென்ஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறார். அதுதான் அந்த நேத்திக்கு விஷயத்துல பார்த்தோம். குருவினுடைய உள் மனதுல குருவை அறியாமலேயே உள்ளுக்குள்ளார தோன்றுகின்ற ஒரு எண்ணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சீடனாக, அந்த அளவுக்கு ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு தன்மை உடையவராக பாபுஜி இருந்தார். அது ஏன் அவ்வாறு இருக்கக்கூடாது? ஏனென்றால் நான் உங்களது சரீரத்தின் ஒவ்வொரு துகளிலும் ஒவ்வொரு பார்ட்டிக்கிள்லையும் நான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கேன். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு மயிர்கால்லையும் என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல 1944 விஸ்பர்ஸ்ல முன்னாடி போன வால்யூம்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நல்ல ஒரு சர்ஜன் என் ராமச்சந்திராவுடைய உடலை வந்து உழந்து பார்த்தார்னா அவருக்கு அந்த பூர்ணர்வு திறன் இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு பிளட் வெசல்லையும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் என்னை காண்பார் அப்படின்னு லாலாஜி சொல்லியிருப்பார். அவங்க 2 பேருக்கு இடையிலான இந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு ஒரு ஐக்கியம், அதுதான் இவ்வளவு பெரிய இயற்கை பணி நடப்பதற்கு மூல காரணமாக அமைகிறது. பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா, இங்கு பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணரது பரிசுகளிலிருந்து இன்னும் ஒரு சக்தியை இரவு 9:50க்கு அவருக்குள் செலுத்தி இருக்கிறேன். இது எல்லாமே 24ஆம் தேதியிலேயே நடக்குது, அல்லது 25ஆம் தேதியா? நான் பார்த்துறேன் ஒரு நிமிஷம். 25 தான் நினைக்கிறேன். 25ஆம் தேதி வரைக்கும் 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரத்துக்கும் 3 மணி நேரத்துக்கும் ஒரு முறை ஒவ்வொரு பவராக அவருக்குள்ளார டெசன்ட் ஆகுது. அந்த மாதிரி டெசன்ட் ஆகுறதுல இது ஒரு முக்கியமான பரிசு அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர். நான் இப்போதுதான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்து உலகை உருவாக்குபவர் என்ற பதவியை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை பெற்றேன். இது அடுத்தது கிங் மேக்கர்னு சொல்ற மாதிரி அவர் வந்து யூனிவர்ஸ் மேக்கர், வேர்ல்டு மேக்கர், ஒரு புதிய உலகை உருவாக்கக்கூடியவர், கிரியேட்டர் ஆஃப் எ நியூ ஈரா, கிரியேட்டர், ஒரு புது யுகத்தை உருவாக்குவர், புது யுகம் படைப்பவர் அப்படின்னு அர்த்தம் உருவாக்குற மாதிரி கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பட்டம், அது ஒரு பதவி. அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஒரு புதுமையான ஒரு விஷயத்த முழுமையாக உருவாக்குறவர்னா என்ன, அவர் பிரம்மாவுக்கு சமம். ஒருத்தர் உருவாக்குறதுக்கு அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டதுன்னா உருவாக்குறவர், கண்ட்ரோல் பண்றவர், அதை வந்து டிஸ்ட்ராய் பண்றவர், எல்லாமே பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாத்துக்கும் உள்ள அந்த பவர்ஸ் எல்லாம் அவருக்குள்ளார வருது அப்படிங்கிறது தான் அது இந்த பதவியினுடைய ஒரு அர்த்தம். உங்கள் குரு அதை பற்றி விளக்குவார். இது ஒரு சாதாரண பதவி அல்ல. உலகில் எவருக்கும் ஒருபோதும் இது கிடைக்காது. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த 3 விதமான சக்திகளையும் ஒரு சேர இயக்குகின்ற ஒரு பதவியானது யாருக்குமே கிடைக்காது. இது நீங்கள் சோதனைகளில் இருந்து வெற்றிகரமாக கடந்து வந்ததற்கு பிரதிபலனாக கிருஷ்ணரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மதிப்பிற்குரிய ராதா வைத்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றதற்கு
உங்களுக்கு ஏராளமாக அவர் வழங்கி கொண்டு இருக்கிறார். இப்போது முதல் முறையாக வழங்கப்பட்ட இயற்கையின் சக்திகள், அதாவது பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரா ஆகியோரின் சக்திகளை நான் குறிப்பிடுகிறேன். உங்களின் கீழ் நேரடியாக அவை செயல்படும் அதே பணியை உங்கள் வாழ்க்கைக்கு பிறகும் நீங்கள் தொடர்வீர்கள். அதான் நான் சொன்னேன், உலகை உருவாக்குபவர் அப்படிங்கிற பதவி இந்த ஆக்கல், காத்தல், அழித்தல்ங்கிற 3 சக்திகளையும் நேரடியாக பாபுஜியுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரும். இதெல்லாம் சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கும் பொழுது சுத்தமாவே எல்லாரும் வந்து ஒரு பக்கம் நம்மள எல்லாரும் மத சம்பந்தமா இவங்கெல்லாம் மதவாதிகள்னு நம்மள சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்து மதத்துல இருக்கவங்க எல்லாம் நம்மள அடிக்க வந்துருவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த சக்திகள் எல்லாமே பாபுஜியினுடைய நேரடி ஆளுகையின் கீழே வருதுன்னு இதுல எழுதிட்டாங்க. இத சிவனை கும்பிடுறவங்களோ அல்லது வந்து விஷ்ணுவை கும்பிடுறவங்களோ என்ன நினைப்பாங்க இதை படிக்கும்போது அப்படின்னா, இதனாலதான் பாபுஜி இருந்த காலகட்டத்துல இந்த புத்தகம் வெளியிடப்படல. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, இது ஏன் சார் அந்த காலத்திலேயே இதை சொல்லிருக்கலாமே, அப்பயே சொல்லிருக்கலாமே, சாரிஜி இருந்தப்பே சொல்லிருக்கலாமே, அப்பெல்லாம் சொல்லியிருந்தா நம்மளையும் சேர்த்து வச்சு ஒன்னா கொளுத்திட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட அந்த கான்சியஸ் லெவல் வந்து எல்லாத்தையும் நேரடியாக பார்க்கிற அணுகிற லெவல் வந்து அப்ப கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் தலையில ஆணி அடிச்சது எதனால? இந்த மாதிரி அவர் காலத்துல அவர் பேசுனதுனால தானே. அவருடைய காலகட்டத்துல அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்கு நீங்க வாங்கன்னு சொன்னதுனால தானே அவர் வந்து மக்களுக்கு சாத்தான் அவரை சொல்லி மக்களை வந்து தவறான வழியில் நடத்துறாருன்னு சொல்லி சிலுவை சுமக்க வைத்தாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு நேர்த்தியான ஒரு அற்புதமான குருநாதரனுடைய ஒரு வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கிறது. மதிப்பிற்குரிய ராதாவிடமிருந்து உங்களுக்கு மேலும் கிடைத்துள்ள பரிசு என்னவெனில், உங்கள் சரீரத்தை நீத்த பிறகு மீண்டும் உங்களுக்கு பிறவி இருக்காது. பரம்பொருள் அல்லது நீங்கள் கூறுகின்ற உயர் சுயத்துக்கு நேரடியாக சென்று விடுவீர்கள். அப்ப பிறவி இருக்காது அப்படின்னா வெவ்வேறு உலகங்கள்ல மீண்டும் வந்து நீங்க நீந்த வேண்டி இருக்காது. நேரடியாக அந்த அல்டிமேட்டோட நீங்க மெர்ஜ் ஆயிடுவீங்க. அது வந்து ராதாஜி உங்களுக்கு கொடுத்த பரிசு. அதே மாதிரி இந்த ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறது அடுத்த ஒரு மகாபுருஷர் வர்ற வரைக்கும் ஒரு 10,000 வருடத்துக்கு அதுக்கு மேலையும் உங்கள் வாழ்நாளுக்கு பிறகும் இது உங்களால் தொடரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டலா இந்த கிரியேஷன், டெஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் பாபுஜியோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு தான் இதை நம்ம படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் பெரிய விஷயங்களா இருக்கு. உண்மையா இதை உணர்றதுக்கான ஒரு தகுதி வந்து அவருடைய கருணையாலதான் நமக்கு கிடைக்கும். இது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதாவும் உங்களுக்காக இதனை சாத்தியமாக்கி உள்ளனர். எதுன்னா, இந்த உலகை விட்டு கிளம்பின உடனே நேரா அல்டிமேட்ல மெர்ஜ் ஆகிறது. இது இதுவரைக்கும் சாத்தியம் கிடையாது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதாஜியும் இதை உங்களுக்காக சாத்தியமாக்கி உள்ளனர். உங்கள் பாதை சுலபமாக்கப்பட்டுள்ளது. உங்களது சரீரத்தை நீத்த பிறகு நீங்கள் நேரடியாக பரம்பொருளை நோக்கி செல்ல முடியும். உங்கள் குருநாதர் தனது குறிப்புகளில் எங்கோ குறிப்பிட்டிருந்தது போல உங்களுடைய காரண சரீரம் ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது. முக்தி அடைந்த ஆன்மாக்கள் இங்கிருந்து கிளம்பும் பொழுது கடைசியாக அவர்களுடைய காரண சரீரமும் கிழிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்த லாலாஜி ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். 1944 ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நம்ம படிக்கும் பொழுது ஒவ்வொரு உரையும் எப்படி அகற்றப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். காரண சரீரமும் கிழிக்கப்பட்டு விட்டது. எப்ப? அவர் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே. இது வந்து இறப்பின் போது நடக்கிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கெல்லாம். கடைசியாக தாஜி பேசின அந்த இறப்பின் போது நிகழ்வது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சக்கரமாக தூய்மை செய்யணும், ஒவ்வொரு உரையாக நீக்கப்பட வேண்டும். கடைசியாக அந்த காரண சரீரத்தின் மீது இருக்கிற உரையானது அகற்றப்பட்டுதான் அவர் முக்தி அடைகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பாரு. நம்ம இப்ப கேட்டு இதெல்லாம் வந்து பாபுஜி உயிரோட இருக்கும் பொழுது 1944லயே அதுக்கு முன்னாடியே அவருடைய காரண சரீரம் உடைக்கப்பட்டு விட்டதுங்கிற ஒரு தகவலை
கொடுக்குறாங்க. அப்படின்னா அந்த நிலைமையில, அப்படி ஒரு உன்னதமான நிலைமையில அவர் அதற்கு பிறகு வந்து ஒரு 30 ஆண்டு காலம் நம்மளோட இருந்து பல பணிகளை செய்திருக்கிறார். அவர் காலத்துல இருந்த அபியாசிகள் அத்தனை பேருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு புண்ணியம் பண்ணாங்க. அவர் இப்ப அப்படியே நம்முடைய மாஸ்டருக்குள்ளார, இப்ப இருக்கிற குருநாதருக்குள்ளார, ராஜுக்குள்ளார ஐக்கியமாகி இருக்கிறதுனால அத்தகைய உன்னதமான ஒரு மாஸ்டரை தான் நாங்க பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். உண்மையில் நீங்கள் அனுபவிக்கின்ற உங்களது தற்போதைய நிலைக்கான ஒரு அஸ்திவாரமாக உங்களது குரு அதை செய்திருக்கின்றார். மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராம்சந்திரா, என் வாழ்நாளிலேயே உங்களுக்கு என்ன அளிக்கப்பட வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தேன். இனிமேலும் என்ன தரப்பட வேண்டும் என்பது பற்றியும் எனக்கு தெரியும். ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குருவை விட்டுவிடக் கூடாது என்ற உங்கள் பண்பாட்டை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு தவறல்ல, இதுவும் ஒரு விதத்தில் சோதனையே. உங்களது சுபாவங்களுக்கான ஒரு பரீட்சையாக இது தானாகவே அமைந்தது. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குருவின் மதிப்பை பற்றி உங்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான அன்பரின் பார்வையில் அன்பிற்குரியவரை தவிர வேறு எவரும் தெரிய மாட்டார் என்பது சரியே. உண்மையான அன்பருக்கு அது மட்டுமே அனைத்துமாக இருக்கிறது. இந்த உதாரணம் காண்பதற்கு அரிது, அல்லது இத்தகைய உதாரணம் வேறு எங்குமே காண கிடைக்காது என்பதை கூறியே ஆக வேண்டும். பாபுஜி, உரையாடலில் எனது பங்களிப்பு. அவரும் பேசுறார். நமது மதிப்பிற்குரிய மாஸ்டர் என்னுடன் இருப்பதுதான் எனக்கு மிக உயர்ந்த பரிசாகும். என் காட்சியில் அவர் இருப்பதே எனது பாக்கியமாகும். கேட்க இனி என்ன இருக்கிறது? அன்பெனும் வேதனையில் தவிப்பவருக்கு அன்பிற்குரியவரின் பார்வையை தவிர வேறு மருந்து எதுவும் இல்லை. இது வந்து பாபுஜி சொன்ன விஷயம். அதனாலதான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவரை அப்படி பாராட்டுறார். எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பரிசு வேணும், உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கும் பொழுது பாபுஜி சொன்ன இந்த வார்த்தைகள் எப்பயுமே இது மட்டும்தான் போதும்னு கேட்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல நம்ம இருந்துட்டோம்னா அதை தாண்டி எதுவுமே கிடையாது. என்னங்க வேணும்? எப்பயும் என் மாஸ்டரோட இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும், இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? இப்ப நம்ம சும்மா இருக்கும் பொழுது கேட்போம். அதே வந்து ஒரு கடுமையாக நோய்வாய்ப்பட்ட நிலைமையில என்ன வேணும்னு கேட்டா, மாஸ்டர் என்ன இதுல இருந்து எப்படியாவது எடுத்து விட்டுருங்க. இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வேலை வருமா வராதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்போது மாஸ்டர் திடீர்னு ஒரு பிரசன்னமாகி என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு அந்த வேலை எப்படியாவது வாங்கி கொடுங்க. அதனால நம்ம வந்து ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி நம்ம இதெல்லாம் வாயால சொல்றோம். அவங்கெல்லாம் வந்து தங்களுடைய நிலைமையிலேயே அதுவாக மாறி நிற்கிறாங்க. அதனால அந்த மாதிரி உயர்ந்த ஆன்மாக்கள் முன்னாடி தோன்றி என்ன வேணும், உங்களுக்கு என்ன பரிசு வேணும் எடுத்துங்கன்னு சொல்றப்ப கூட எனக்கு உலகத்தை உருவாக்குற தன்மை பதவி வேணும், அது வேணும், இது வேணும், இந்த உலகத்தையே மாத்தி அமைக்கணும், ஒவ்வொரு ஆன்மாவையும் மாத்தணும், அப்படிலாம் கூட கேட்கல. ஆனா ஒரு என்லைட்டன்டு லெவல்ல புத்தர் அதுதான் சொன்னார். கடைசி ஆன்மா இந்த உலகத்துல இருந்து எலிவேட் ஆகுற வரைக்கும் நான் இங்கே இருக்கணும். அதான் அவங்க சங்கல்பமா இருந்துச்சு. என் குருநாதருக்கான பணியை செய்வேன் அப்படிங்கிறது கூட அது கூட கேட்கல பாபுஜி. கேட்கறதுலாம் நான் அவரோட இருக்கணும், அவர் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். மித்ததெல்லாம் அப்பப்ப என்ன நடக்கணும் நடக்கும். என் கூட அவர் இருந்துட்டாருன்னா அவர் எனக்கு அப்பப்ப கட்டளைகள் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாரு. நான் அவரை பார்த்துக்கிட்டே அவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டே இருக்க போறேன். அது அழிவு பணியா இருந்தா என்ன, ஆக்க பணியா இருந்தா என்ன, இருக்கிற எல்லாரையும் மேல கொண்டு வரதா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா எப்பயும் நான் என் குருநாதரோட இது ஒண்ணுதான் எனக்கான தெய்வீக பரிசு, நீங்க எப்ப கொடுத்தாலும் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இதைத்தான் கிருஷ்ணர் இதை படிச்சுட்டு முன்னாடி படிச்சாதான் நல்லா தெரியும். இப்பதான் கிருஷ்ணர் பாராட்டுறது, தனது குருவை விட்டுவிடக் கூடாது என்ற உங்கள் பண்பாட்டை கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கேட்டவுடனே கிருஷ்ணருக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு குரு சிஷ்யன் உறவு நம்ம பார்க்கவே முடியாதுங்க. இந்த பரீட்சை கூட இது கூட ஒரு டெஸ்ட் தான். ஏன்னா எல்லாத்துலயும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுதும் கூட நீங்க இதை தாண்டி போகவே மாட்டேங்கிறீங்க. இந்த பரீட்சையிலும் நீங்கள் தேர்ச்சி அடைகிறீர்கள். குருவோட மதிப்பு என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட தான் எல்லாரும் படிச்சு கத்துக்கணும் அப்படின்னு அவருடைய அன்பை பாராட்டுகிறார்கள்.
நம்மலாம் நம்முடைய திறமையை பாராட்டுறவங்களை தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு குருநாதர் ஒரு சீடனுடைய திறமையை பாராட்டுறது எல்லா இடத்துலயும் நடக்கும். சீடனுடைய அன்பை பாராட்டுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. ஆனா அந்த குருநாதருக்கும் சீடருக்கும் உள்ள அன்பை அதை விட உன்னதமான நிலைமையில இருக்கிற பல ஆன்மாக்கள் பாராட்டுறது அப்படிங்கிறது இங்க மட்டும்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. 26 மார்ச் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிசுகளிலிருந்து இன்னும் ஒரு சக்தி காலை 10:20 மணிக்கு உங்களுக்குள் செலுத்தப்பட்டுள்ளது. நம்ம பார்த்துட்டோம் 24ல இருந்து ஆரம்பிச்சு. நீங்க திரும்பி அந்த புக்கை எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 3 மணி நேரம் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் ஒரு பவரை டிசைன் பண்ணி கீழே இறக்கி அவருக்குள்ளார அனுப்புறாங்க. சுவாமி விவேகானந்தர், பதேகரின் நிலைமையில் ஒரு தீவிர திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இப்போதைக்கு நாங்கள் அழிவென்ற எண்ணத்தை தவிர்த்து வருகிறோம். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. சில முக்கியமான நபர்கள் மனதளவுல பாபுஜியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த உண்மையான நிலைமையை அவங்களுக்குள்ளார உணர தொடங்கி இருக்கிறாங்க. அதனால அழிவு இப்ப செய்யறதுங்கிற எண்ணத்தை நாங்க தள்ளி போட்டு வைத்திருக்கிறோம். முடிந்த வரைக்கும் அழிவு ஏற்படுத்தாமல், அவர்களை அழிக்காமல், அவர்களுடைய ஆன்மீக நிலைகளை உறிஞ்சாமல் பண்டாராவில் உங்களை நாங்க வாரிசா கொண்டு வருவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா என்ன செய்ய வேண்டும் என்பதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. ஏன்னா மெயின் சுவிட்ச் இங்க யாரா இருக்கிறாங்கன்னு கேட்டா பிரிட்ஜ் ராணி, திருமதி பிரிட்ஜ் ராணியா இருக்கிறாங்க. அதனால அவருக்கு அந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. நமது பிரபுவின் பணியை சீரழிக்கின்ற மிகவும் பிடிவாதமான மக்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் நமது பிரபுவின் பணிகளில் இடையூறு செய்வது அவர்களுக்கான அழிவை குறிக்கிறது. இந்த குறிப்பிட்ட பணிக்காக எங்களில் பலர் உயர் உலகை விட்டு வந்துள்ளோம். அத்தனை பேரும் அங்கிருந்து கீழே கிளம்பி இந்த பணிக்காக இங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது எந்த பணிக்காக? ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி அதனுடைய ஆன்மீக வாரிசாக, லாலாஜியினுடைய ஆன்மீக வாரிசாக பாபுஜியை நியமித்து அவர் வழியில எல்லாரும் வரணும், அவரிடம் இன்ட்ரோடக்ஷன் வாங்கிக்கிட்டு தீட்சை பெற்றுக்கொண்டு வேலை செய்யணும், ஒரு புது யுகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக இந்த ஆரம்ப கட்ட பணிகளுக்காக நாங்கள் உயர் உலகை விட்டு இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அந்த லாலாஜி மகராஜனுடைய அந்த உன்னதமான பணியை சீரழிக்கக்கூடிய பிடிவாதம் நிறைந்த மக்கள் இங்க நிரம்பியிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து அவங்களும் விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க, பத்தேகாருக்கு வந்திருக்காங்க. இப்படி அவங்க இடையூறு செய்வது அவங்க அழிவதற்கான அவங்களுடைய வேலையை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்கிறது தான் குறிப்பிடுகிறது. மதிப்பிற்குரிய லாலாஜி இந்த இடத்துல பாபுஜிக்கு தான் சொல்றார், ஒருவர் தன்னைத்தானே பலவீனமாக கருதுவது மாபெரும் பலவீனமான விஷயமாகும். சுவாமி விவேகானந்தர், நமது பணிக்கான ஒரு ஆற்றல் நம்மை நேரடியாக அணுகி கொண்டிருக்கிறது. நீங்கள் சமர்ப்பித்த ஆலோசனை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினேன். இந்த கருத்து விரும்பத்தக்க வகையில் நன்றாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் கூட்டாளிகளும் முழுமையான ஆற்றல்களுடன் பண்டாராவிற்கு செல்கிறீர்கள். சக்தி அதிகம் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் அதை நீங்கள் கேட்கலாம். உங்களது பயன்பாட்டிற்காக அதை நாங்கள் உடனடியாக கிடைக்க செய்வோம். எந்த விதமான பலவீனத்தையும் உங்களுக்குள்ளும் உங்கள் உதவியாளர்களுக்குள்ளும் ஊடுருவ அனுமதிக்காதீர்கள். இப்போது அந்த சக்தி பணிபுரிய ஆரம்பித்து விட்டது. இது அதே நாள் ஈவினிங் 4:45. இன்னும் ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ளார பாபுஜிக்குள்ளார இறங்குது. அததான் சொல்றாரு, இந்த எனர்ஜி இந்த பண்டாரா முடிகிற வரைக்கும் அவங்க கூட இருக்க போகுது. தைரியமா போங்க, நீங்க என்ன வேலை செய்யணுமோ செய்யுங்க. நீங்க வீக்கா இருக்கிறதாவோ உங்களுக்கு ஆதரவு இல்லைன்னோ நினைக்க வேண்டாம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் அங்க உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். கவலைப்படாம போங்க. தெய்வீக திட்டங்களும் தெய்வீக செயல்பாடுகளும் அப்படிதான் இருந்துட்டு வருது. இந்த மாதிரியே தான் இது ஏன் ஒரு நாள்ல அவங்களாம் செய்திடக்கூடாதா? ஏன் இப்படி வச்சிருக்காங்க? நினைச்சா அவங்க எல்லாத்தையும் புரட்டி போடலாம். பாபுஜிக்கு இவ்வளவு பவர் கொடுத்தாச்சு, அவரு நினைச்சா ஒரு நாள்ல எல்லாத்தையும் மாத்திடலாமேன்னா அதுதான் இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் உங்கள்கிட்ட எவ்வளவு ஒரு பெரிய புல்டோசரே இருந்தாலும் ஒரு பெரிய புக்லினே கொடுத்தாலும் கூட அதை வச்செல்லாம் ஒரு குழி தோண்டிடக்கூடாது.
தெய்வீக பணி எப்படின்னா மெல்ல மயில் இறக்கால மெல்ல மெல்ல தடவி 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 ஒரு இடத்த வந்து பள்ளமாக்கணும், ஒரு பாறையில வந்து ஒரு கோடு போடணுங்கிற மாதிரிதான் தெய்வீக பணிகள் நடக்குது. ஏன்னா அதனுடைய வேகமான ஒரு செயல்பாடுங்கிறது ஒட்டுமொத்தமா அந்த பகுதியில நல்லவன் கெட்டவன் இல்லாம எல்லாரையும் அழிக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை உருவாக்கி விடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது தான் அவருடைய அடிப்படை. அதை நம்ம 1944 பிரான்ஸ்ல நடந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கும்போது. அதனால அவர்களுடைய ஒரு கஷ்டம் எல்லாம் இருந்தும் அவை எவற்றையும் செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கான அந்த ஒரு பொறுமை, ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் தான் இங்க டெஸ்ட் பண்ணப்படுகிறது. இப்போது அந்த சக்தியானது பணிபுரிய ஆரம்பித்து விட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, நான் தயார் செய்து வைத்திருந்த அனைத்து திட்டங்களையும் ஜே எடுத்து சென்று விட்டார். இதுவும் நடந்துச்சு. லாலாஜி காலத்துல லாலாஜி எழுதின குறிப்புகள் எதுவும் பாபுஜிக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல எதிர் அணி வந்து நிறைய ஒரு முக்கியமா இருந்தாங்க. லாலாஜியுடைய கண்டுபிடிப்புகள், அவர் வந்து எதிர்காலத்துல என்னென்ன செய்யணும்னு எடுத்து வைத்திருந்த திட்டங்கள், அதுக்காக அவர் போட்டிருந்த அந்த மேப்னு சொல்றது வந்து என்னன்னு கேட்டா இது எப்படி செய்யப்பட வேண்டும், அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யப்பட வேண்டும், ஆன்மீக பணி எப்படி செய்யணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பிரிஜ்மோகன்லால், ஏன்னா பிரிஜ்மோகன்லால் வந்து அவங்க லாலாஜி மனைவியினுடைய நேரடி ஒரு சொந்தம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துட்டு போறதுக்கு அவரு ரெடி ஆயிட்டார். இப்படியாக இது போயிட்டு இருக்கு. அததான் சொல்றாரு லாலாஜி, நான் வந்து எதிர்காலத்துக்காக தயார் செய்து வைத்திருந்த அனைத்து திட்டங்களையும் உங்களுக்கு கிடைக்க விடாமல் ஜே எடுத்து சென்று விட்டார். சுவாமி விவேகானந்தரின் கட்டளைப்படி நீங்கள் அவரிடம் சமர்ப்பித்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த சக்தி செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் இப்போது அழிவின் வட்டத்திற்குள் உள்ளனர். பண்டாராவிற்கு பிறகு எதிர்ப்பவர்களை இப்போதே அழிப்பதற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. யாரெல்லாம் வந்து உங்களை எதிர்ப்பாங்க, உங்களுக்கு எதிராக வேலை செய்வார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் அழிவு வட்டத்துக்குள்ளார கொண்டு வந்து டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ அவங்களை நோக்கி அனுப்புங்க அப்படின்றதுதான் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லாம போகணுங்கிற ஒரு எண்ணமும் எல்லார்ட்டையும் இருக்கு. உங்களது சித்தியை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விலக்கி வைக்குமாறு நீங்கள் பரிந்துரைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அதனுடன் இந்த ஆலோசனை முறையானதாகவும் நல்ல விளைவை தருவதாகவும் இருந்தால் அமல்படுத்தலாம் என்ற கருத்தையும் சேர்த்திருக்கிறேன். இந்த அழிவு பணியை பத்தி பரிந்துரை வரும்பொழுதெல்லாம் நீங்க சொல்றது அவங்கள விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வற்புறுத்தி வலியுறுத்தி வைக்காம அதோடு கூடவே ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிறார். இந்த ஆலோசனை நல்ல விளைவை தருவதாக இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பணிவோட நீங்க சமர்ப்பிக்கிறீங்க. அதனால இப்போதைக்கு இந்த அழிவின் வட்டத்திற்குள் KR மற்றும் MB இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றார். KR அப்படிங்கிறவர் வந்து ராஜேந்திர குமார் அப்படின்னு அவர் பேரு. அடுத்தது MB அப்படிங்கிறவர் ATயினுடைய 2வது மகன். அவருடைய பேர் வந்து ராதா மோகன்லால். ரகுபர் தயாளுடைய மூத்த மகன் பேரு பிரிஜ் மோகன்லால். 2வது பையன் பேரு ராதா மோகன்லால். இந்த 2வது பையனை தான் இந்த இடத்துல சொல்றாரு. KR மற்றும் MB மட்டுமே இந்த அழிவு வட்டத்திற்குள் இருக்கின்றார்கள். பாபுஜி, KR குறித்த உத்தரவு 3 ஏப்ரல் 1945 அன்று மாலை 7 மணிக்கு திரும்ப பெறப்பட்டது. இப்ப மார்ச்ல தான் இருக்கும். ஆனா ஏப்ரல் 3ஆம் தேதியான குறிப்பை கொண்டாந்து இங்க திருப்பி நோட் பண்ணி வச்சிருக்கிறார் பாபுஜி. 3 ஏப்ரல் 1945 அன்னைக்கு இவரை அந்த அழிவு வட்டத்திலிருந்து அவரை விலக்கிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் அவருக்குள்ளார ஏற்பட்டு ஏதோ ஒரு விதத்துல அவரு பாபுஜியினுடைய அந்த வாரிசு அப்படிங்கிற தன்மையை ஒத்துக்கிட்டு இருக்கலாம். அது நம்ம போகும்போது படிப்போம். மதிப்பிற்குரிய லாலாஜி, அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை நேரடியாக பரம்பொருளிடமிருந்து தொடங்கியுள்ளது. அவர்களது அழிவிற்காக நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை. அவர்களது அழிவை நிறைவு செய்த பின்னரே இந்த சக்தி திரும்பும். ஆல்ரெடி ஒரு சக்தி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் நெகட்டிவாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்க எந்த விதமான சங்கல்பமும் அளிக்க வேண்டியதில்லை.
அது தானாகவே அந்த வேலையானது ஆட்டோமேட்டிக்காக இந்த இயற்கை சக்தியால செய்யப்படும். ஏன்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் எல்லாத்துக்கும் அடிப்படை அவரா போயிட்டார்ல. அதனால ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள இந்த செயல்பாட்டில் இன்னும் சிலரும் சேர்த்துக் கொள்ளப்படலாம். இந்த இருவருடைய தொடர்பை நானே துண்டித்து விட்டேன். எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வருடாந்திர விழாவின் போது அழிப்பது அவசியம் என்று நீங்கள் கருதும் எவரையும் என்னிடம் சுட்டிக்காட்டும் உரிமையை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அல்லது நேரடியாக இப்போ ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளார இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, அதுகிட்டயே நீங்க சொல்லலாம். அந்த அழித்தல் வட்டத்துக்குள்ளார நீங்கள் யாரை வேணாலும் கொண்டு வர முடியும். ஆனா அதே நேரம் வேற யாராவது சொல்றதெல்லாம் கேட்டு இவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவர் சரியில்லை அப்படின்னு மத்தவங்க சொல்றதை வைத்து அவர்கள் மீது இந்த சக்தியை செயல்படுத்தாதீர்கள். எப்பயுமே இந்த மாதிரி உன்னதமான நிலைமையில இருக்கிறவங்கள்ட்ட இல்லை, இப்பயும் கூட மிஷன்ல பொறுப்புகள் மாஸ்டர் கொடுத்து இருந்தீங்கன்னா நீங்க உங்க இதயத்துல என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இன்னொருத்தவங்க சொல்றதை செய்யாதீங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும். அதுதான். ஏன்னா நீங்க ஒரு பொறுப்புல இருக்கும் பொழுது உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் கண்ணாடி போல உங்களுக்கு மாஸ்டரால உணர்த்தப்படும். நீங்க சென்டர் கோஆர்டினேட்டரா இருந்தாலும் சரி, ஓனல் கோஆர்டினேட்டரா இருந்தாலும் சரி, ஆசிரம மேனேஜரா இருந்தாலும் சரி, ஆசிரமத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா யாரும் வந்து ரிப்போர்ட் பண்ணி நீங்க கேட்க வேண்டியதில்லை. அந்த விஷயமானது உங்களுக்கு தானாகவே உணர்த்தப்படும். எதேச்சையாக அதை பார்க்கக்கூடிய, அந்த விஷயத்தை பற்றி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேற ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அது தெரியப்படுத்தப்பட்டது. அப்படிலாம் வரும் பொழுது உங்க உள்ளுணர்வு சொன்னதுன்னா அந்த வேலையை செய்யுங்க. அன்னைக்கு 1944 இன்னைக்கு வரைக்கும் இந்த மெத்தட் தான் கரெக்ட். என்ன மெத்தட்? நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அந்த சக்தி கிட்ட நேரடியாக சமர்ப்பித்தோ அல்லது எங்களிடம் சுட்டி காட்டியோ யாரை வேணாலும் அழிவு வட்டத்துக்குள்ளார கொண்டு வரலாம். ஆனால் வேறு எவருடைய அறிவுரையின் பேரிலும் நீங்கள் செயல்படக்கூடாது. ஒருவேளை என் சிறப்பு மிக்க மக்களாகிய பாபு மதன் மோகன்லால் ஐஎஸ் மற்றும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ரா உள்ளிட்டவர்களும் தமக்கு யாராவது தொல்லை தருவதாக உணர்ந்தால் பிரார்த்தனை வாயிலாக என்னிடம் முறையிடலாம். ஆனால் இந்த ஆயுதம் அடுத்தடுத்து பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திட்டு காலை நேர தியானத்திற்கு செல்வோம்.